பிரேம். ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் எல்லா போலும் இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, புதுத்தூரில் இருக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா காலையிலேயே நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு 4:30 மணி சம்திங் வந்தாச்சு. சரி, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே பர்மிஷன் முதல்ல கேட்டிருந்தேன். யார்ட்டன்னா சர்பூதி, MC சர்பூதினா இங்கே தெரியாத இருக்குது. இங்கே கேப்ஸ், ஆட்டோ கேப்ஸ் வச்சுருக்காங்க, மதீனா ஹோட்டல் வச்சுருக்காங்க. அவங்க தம்பி சன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களாம் நான் வீடியோலாம் பண்ணியிருக்கேன் கடையெல்லாம் ஆக்சுவா. அதனால நான் சும்மா ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், அந்த மாதிரி பள்ளியாசலில் எப்படி போடுறீங்க, நான் வீடியோ பண்ணலாமான்னு கேட்டேன். ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வந்து பண்ணீங்க இஸ்மாயில் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் நம்ம சூப்பராக லைவ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்த உடனே இங்கே போய் நானும் நண்பர் கேமராமேனு வந்தாப்புல. சரி ஓகே, நம்ம டீமில் உள்ளவர். அவரு கூட ஸ்டூடியோவில் தான் இருக்கிறாரு, மீடியாவில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் போலீஸாக வளர்ந்துருக்காரு. ஒரு நல்லா சூப்பரான ஒரு பொசிஷன் நாகப்பட்டினத்தில். அவர் தெரியாத அளவு இருக்காது. நம்ம சர்பூஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது இங்கே நாகப்பட்டினத்து பக்கத்தில். அவங்க ஸ்டூடியோ சங்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க கேமரா எடுத்து நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இங்கேருந்து போயிட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் பள்ளியாசு வரைக்கும் நுழைஞ்சேன். அப்படி உள்ளே டக்குன்னு ஒருத்தர் கேமரா அனுப்பாட்டுங்க, ஏன் எடுக்கிறீங்க அப்படின்றாரு. யாருங்க நீன்னு கேட்டேன். நான் ஷாகுலு அப்படின்றாரு. நான் தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. அப்படியா, எனக்கு தெரியாதுன்னா. சரி, நம்ம MC சர்பூதி சன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் வந்தேன், நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். உடனே கேட்ட உடனே என்ன சொன்னா, ஆமா பர்மிஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா. சரி ஓகே, லிங்க் தரேன். அவரும் தரண்டாரு. இப்போ எடுக்க வேணாம்னு சொன்ன சாகுலும் எனக்கு லிங்க் தரண்டாரு. இவங்களும் லிங்க் தரண்டாங்க. ஏன்னா நான் எனக்கு 10,400 பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா லைவ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் நிறைய இன்ஸ்டாகிராமில், நம்ம ஆன்லைனில், இன்ஸ்டாகிராமில் ஸ்மைல் ஆன்லைனில் கொடுத்துட்டேன், நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துட்டேன், நிறைய பேருக்கு அனுப்பி விட்டுட்டேன், உலகம் முழுக்க அனுப்பிட்டேன். வெளிநாட்டில் லண்டன், பிரான்ஸ், இங்கே மலேசியா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க லைவை. ஓகேவா, இது பார்த்துட்டு இருந்துப்பாங்க எக்ஸ்ட்ரா போடல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, நான் போடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவர் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டேன். நான் சாகு சொல்றாப்லன்ட்டேன். நான் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டேன், நீங்க எடுக்கக்கூடாது, நிப்பாட்டிருங்க, கேமரா உள்ள கேமரா பேக் பண்ணுங்க அப்படிங்கிற பேக் பண்ணுங்க முதல்ல அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நான் பேக் பண்ணிக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு எடுக்க சொல்லி தான் பர்மிஷன் நானும் பர்மிஷன் தான் வந்தேன். நீங்க ஏமாத்துற மாதிரி வாங்கிருக்கேன்னு சொன்னோம். நான் அப்படியே பேக் பண்ணேன் கேமரா. உடனே பேக் பண்ணி முடிஞ்சோன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் ஃப்ரீயா தான் பண்றேன் அப்படின்றாரு. நானும் ஃப்ரீயா தான் பண்றேன், காசு கொடுத்தா நான் இங்க எடுக்க வரேன். நான் ஸ்பான்சர் வாங்கி 10 பேர் 20 பேரை ஸ்பான்சர் பண்ண வரேன். அல்லாவுக்காக எடுக்கலாம் வந்தேன். ஓகேவா, எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க எடுக்கக்கூடாதுட்டாங்க. சரி, லிங்க் தராங்க, நம்ம அனுப்புறோம். ஓகேவா, இதுதான் இப்ப நடந்த விஷயம். எதனால நான் இந்த வீடியோஸ் பண்றேன்னா, எவ்வளவோ பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இஸ்மாயில் லைவ் போறேன்னு சொன்னாரு, லைவ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் உள்ள நுழைஞ்ச உடனே நிறைய மக்கள்லாம் தொழுதுட்டு அப்படியே வரும்போது, இஸ்மாயில் என்னப்பா வீடியோ இவா சூப்பர் சூப்பர்னா. இதுக்கு முன்னாடி நான் உங்க பர்மிஷன் கொடுத்த உடனே நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன், நிறைய மக்கள்கிட்ட சொன்னேன் லைவ் போறேன்னு சொல்லிட்டு. நிறைய ஒரு ஸ்மைல் ஆன்லைன்லையும், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் பண்ணிட்டேன். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதான் ரீசன் போல். இன்னைக்கு நான் சரியான பிஸினா பிஸி, அப்படிப்பட்ட ஒரு பிஸி. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இங்கே நின்றேன். கடைசியில் இந்த மாதிரி ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இங்கே லைவ் போயிட்டு நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்து எல்லா தோசைங்க நல்லா அழகா இருக்கு பள்ளியாஷா. என்னால் காமிக்க முடியல. நான் கேட்டேன், ஆக்சுவலாக நிறைய கட் அவுட் வச்சிருக்காங்கள, அகலெல்லாம் நம்ம செல்ஃபோனில் அப்படியே எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாப்ல. சரி ஓகே, சரி பள்ளியாஷா அழகா இருக்குது, ஒரே ஒரு ஷார்ட்ஸு சும்மா வீடியோ எடுத்துக்கிறேன்னா நீங்கள் அதையும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாப்ல. சாகுலு தான் சொன்னார். ஓகேவா, சாகுலு கூட தீனு கேமராமேன் நமக்கு நிறைய ஆர்டர்லாம் வந்திருக்காரு. அவரும் நிறைய அவங்க எடுக்க வந்திருக்காரு. தீனு சொன்னாப்ல, ஆமாம் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, லெட்டர் வாங்கியிருக்காங்க. ஓகே, எவ்வளோ மக்கள் வராங்க, செல்ஃபோனில் எடுக்காமல் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் போடாமல் இருப்பாங்க, அது என்ன ஒன்றையும் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறோம். பட் என்ன இந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை, இதனால எனக்கு ஒன்றுமே கிடையாது. மக்கள் ஏமாற்றுவாங்க. இப்போ பார்க்குறவங்க இஸ்மாயில் லைவ் போடுவார், லைவ் வரலையே அப்படிங்கிற ஏமாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கும். அந்த ஏமாற்றம் தீர்க்கிற அளவுக்கு அவங்க லைவ் போடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க லிங்க் திறந்து இருக்காங்க. அதே சந்தோஷம். அது இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தாரு. அதனால அந்த லிங்கை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்க. இந்த வீடியோ நம்மளை எடுக்க வேணான்ட்டாங்களா, பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு பள்ளியாசை எல்லாம் பார்க்கணுங்க. அதான் மேட்ரு. அவங்க லைவ் கொடுத்தா எல்லாம் பார்க்க தான் போறாங்க. இன்னும் 2-3 லைவ் கொடுத்தா இன்னும் பள்ளியாசை நிறைய பேர் பார்க்க தான் போறாங்க. ஓகேவா, இவங்க டிவியில கொடுக்குறாங்க நினைக்கிறேன். இல்ல போன்லயும் வருதானு தெரியல. எனக்கு லிங்க் தரேன் இருக்காங்க. அப்ப யூடியூப் தான் இருக்கும். கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க, இதுவா செய்யுங்க. இதான் விஷயம். ஓகே, இதை பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க பதிவிடுங்க. ரொம்ப நேரமா ஒரு நானும் பார்த்துட்டே இருக்காங்க நம்மள. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நிறைய விஷயம் கேட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட தனிப்பட்ட கருத்து சொல்லுங்க. இல்ல, நீங்க உள்ள வந்தீங்க, நான் பார்த்தேன்.
அது வந்து நம்மகிட்ட நீங்களும் கேட்டிருக்கணும், கேட்டிருந்தா அழகா நம்ம உள்ளதான் நின்றுட்டு இருந்துச்சு. யார் சாவுல் இது எடுக்கணும் நம்ம வந்து இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 மணிக்கு மேல ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. இன்ஷால்லா போவாங்க இன்ஷால்லா. இல்ல சொல்லிட்டாரு அவரு, பிரச்சனை இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஒரு அவரும் வந்து ஒரு மீடியால இருக்கிறாரு, நாளைக்கா சம்பாதிக்க இந்த இது பண்ணிருக்காங்க போல, பள்ளியாசு மூலியமா ரெடி இது பண்ணிருக்காங்க. என்கிட்ட சொன்னாரு நான் காசு வாங்காம தான் பண்றேன்னாரு. ஆனா ஸ்பான்சர் ஏகப்பட்டது இருக்கு பாத்துருந்தாங்க. ஓகே அவங்க கொடுத்துருப்பாங்க, என்ன கணக்கு தெரியல, பரவாயில்ல, யாரு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை, லிங்க் கொடுத்துருவோம் நம்ம கண்டிப்பா. இனிமேல யாரும் இந்த மாதிரி நீங்க வாங்க, 10 மணி ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க வாங்க, நம்மளும் அங்கதான் நிப்போம், பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். நானும் சொன்னதுக்காக முடிஞ்ச நான் அது வந்தா எனக்கு ஒரு மாதிரி நீங்க காரைக்கால் இருந்து வரீங்க, நான் உங்க லைவ்லாம் கத்தார்ல இருந்து பாத்துட்டு தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்தேன் தொழுவ டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். அவங்கள பார்த்தவங்களா தொழுவ டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டவங்களா சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க, ஒரு 10 மணிக்கு மேல. நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கீங்க, உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் ஹாரூன். இந்த தெரு தானா? ஓகே ஓகே. சரி பண்ண தெரியுமா? தெரியும். ஓகே, எனக்கு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எடுக்கிற வீடியோஸ உங்க ஊரு உங்களை யாரும் எடுக்க சொல்ல மாட்டாங்க, என் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. நான் தைரியமா நான் இல்ல, நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு 10 மணிக்கு வாங்க, முன்னாடி தான் நிப்போம் நம்ம. அப்புறம் குளிச்சு கிழிச்சு லேட்டா தான் 10 மணி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறா. சரி, நீங்க வாங்க இன்ஷால்லா, முன்னாடி தான் நிப்போம், நம்ம பேசிக்கலாம் இன்ஷால்லா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன லைவ் நீங்க உங்க தனிப்பட்ட சேனல்ல நீங்க போடுறீங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம் இன்ஷால்லா. நிறைய பேர் வருவாங்க, அதனால லைவ் எதிர்பார்ப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி நேற்று லைவ் எதிர்பார்த்தா, ஆனா நேற்று லேடிஸ்னால வரல, உள்ள அலோடுக்கு நாங்களே உள்ள போலாம். ஜமாத்துல உள்ள மட்டும் தான் உள்ள இருந்தா, நாங்க யாரும் உள்ள போல, நாங்க தெருவுல மட்டும் டிராபிக் கிளியர் பண்ணிட்டு இருந்துச்சு. நீ பிரச்சனை, நீ ஃபுல்லா ஜென்ஸ் தான் வருவா. சால வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சாலா ஓகேவா, 10 மணிக்கு வாங்க. கண்டிப்பா சால வாங்க, லைவ் போடுவோம். சாலா சரியா? ஓகே, நன்றி. இந்த மாதிரி உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இருப்போம். நீ அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. இதுதான், நீங்க இல்லைன்னா நான் இல்லை. ஓகே, அந்த வீடியோ முடிச்சுப்போம். கண்டிப்பா உங்க கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவிடுங்க. ஓகே, பை.